நம்ம ஐபிஎல் மேட்சஸ்க்கான ரிவ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் 52 மேட்ச் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இது 53வது மேட்ச்சு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் சென்னையில் தான் நடந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே டாஸ் டாஸ் சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்க, போலிங் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே இது வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் கேமு. ஸோ ஆஃப்டர்நூன் கேம்னால வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பிச்சாக தான் இருந்தது. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. குறிப்பாக ஜோஷ் இங்கிலீஷ் அந்த மேட்ச் தான் வந்தார். ஸோ பயங்கரமாக ஆனார். வெறும் 33 பால் 85 ரன் அடிச்சிருக்காரு. ரொம்பவே சூப்பராக ஆனார். 10 4 6 சிக்ஸ் அடிச்சு பயங்கரமாக ஆனார். ஸோ ஜெமி ஓவர்டனுடைய ஓவரில் தான் அவுட் ஆனார். சஞ்சு ஒரு பிரில்லியண்டான கேட்ச்சு. ஸோ ஜெமி ஓவர்டன் சூப்பரான ஒரு அசட்டாக இருக்கார் சிஎஸ்கே பொறுத்த வரைக்குமே. மிச்சல் மேட்சாக சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. 10 பாலுக்கு 10 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ நிக்கோலஸ் பூரனுமே டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ரிஷப் பண்ட்டும் எய்டன் மார்க்கம் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் வர மாதிரி இருந்தால் பேட்டை வந்துட்டு ரிஷப் பண்ணுறது 15 ரன்க்கே அவுட் ஆயிட்டாரு. எய்டன் மார்க்கம் வந்துட்டு 6 ரன்க்கும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஜோஷ் இங்கிலீஷை தவிர யாருமே அந்தளவுக்கு பெரிய ஸ்கோர் அடிக்கல. சபாஸ் அஹ்மத் வந்துட்டு லாஸ்ட்டாக நல்லா ஆனார். 25 பாலில் 43 ரன் அடிச்சிருந்தாரு. மிச்சம் எல்லாமே ரன்னர் பால் இல்லைன்னா ஒரு ரன்னர் பால் கிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ சிஎஸ்கே பவுலிங்கை பொறுத்த வரைக்குமே இது வந்துட்டு எல்எஸ்சி பேட்டிங் பொறுத்த வரைக்கும் 20 ஓவரில் 203 ரன் அடிச்சிருந்தாங்க, 8 விக்கெட்டுக்கு. ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா 5 வைடு 2 லெக் பை ஒரு நோ பால் வேறு போட்டிருந்தாங்க சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கே பவுலிங் பொறுத்த வரைக்குமே அகில் ஹுசைன் கொஞ்சம் டீசெண்டாக போட்டிருந்தாரு. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ 4 ஓவர் 49 ரன் கொடுத்துருந்தாங்க. முகேஷ் சௌத்ரி இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணாங்க. அவருமே கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. 4 ஓவர் 45 ரன். அக்ஷய் கம்போஜும் ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஆனால் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. 4 ஓவர் 47 ரன் எடுத்திருந்தாரு. ஸோ 100 சூப்பராக போட்டிருந்தாரு. 4 ஓவருக்கு 24 ரன் தான் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஜெம்மி ஓவர்டன் பயங்கரமாக போட்டிருந்தாரு. பிக்கப் தி பவுலர் ஜெம்மி ஓவர்டன் தான். 4 ஓவருக்கு 36 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஜோஷ் இங்கிலீஷோடைய விக்கெட் எடுத்தது ஜெம்மி ஓவர்டன் தான். ஸோ ஜோஷ் இங்கிலீஷ் ஆடின ஒரு இன்னிங்ஸுக்கு வந்துட்டு சிஎஸ்கே அவ்வளோ தான் 220 230 போயிடும். சிஎஸ்கே அவ்வளோ சேஸே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஜெம்மி ஓவர்டன் ஒரு சூப்பரான பிரேக் த்ரோ கொடுத்து பயங்கரமாக அந்த 220 230 இருக்கிற ஸ்கோரை 203க்கே முடிச்சிட்டாரு. ஸோ சிஎஸ்கே சேசிங்கை பொறுத்த வரைக்குமே சஞ்சு சாம்சன் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. 16 பால் 28 ரன் அடிச்சிருந்தாரு. ஆனால் திக்வேஷ் சக்தியோடைய பவுலிங் தான் போல்ட் ஆயிருப்பார். ஸோ ருத்ராஜ் கேக்வாட் தான் நல்லா இன்னிங்ஸ் ஆனார். 28 பால் 42 ரன் அடிச்சிருந்தாரு. அவருமே ஷபாஸ் அஹ்மத்தோடைய பவுலிங்கில் போல்டு தான் இருப்பார். ஸோ உர்வி பட்டேல் தான் சூப்பராக ஆனார். 23 பால் 65 ரன் அடிச்சிருந்தாரு. 2 4 8 6 அடிச்சு பயங்கரமாக அடித்தார். ஸோ இன்னிங்ஸை மேட்சை சேஸ் பண்ணக்கூடிய இன்னிங்ஸே சொல்லலாம். பயங்கரமாக ஆனார். ஸோ அப்போவே உர்வி பட்டேல் ஆடின அடிக்கு 10 ஓவருக்கே வந்துட்டு 120 மேலே இருந்தது. இவங்க 16 ஓவரில் சேஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சா அதுக்குள்ள பயங்கர ஸ்லோ ஆகிட்டாங்க. ஸோ கார்த்திக் சர்மா 20 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருந்தாரு. 2 பால் தான் அடிந்தார். டெவால் லூயிஸுமே வந்துட்டு 12 பால் 10 ரன் தான் அடிந்தார். டெவால் லூயிஸ் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஸோ சிவன் டுபே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆனார். சிவன் டுபே சூப்பராக ஆனார். கிட்டத்தட்ட எப்போ 6 வேணுமோ அப்போ 6 அடிச்சார். 7 பால் 15 ரன் அடிச்சு பயங்கரமாக மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. பிரசாந்த் சேருமே இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. 12 பால் 17 ரன் அடிச்சிருந்தார். 2 6 அடிச்சிருந்தார். சிவன் டுபேவும் பிரசாந்த் சேரும் அந்த 2 6 தலை அடிக்கலைன்னா சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த மேட்ச் தோற்றுருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் 15 ஓவரில் சேஸ் பண்ணுவாங்களா 16 ஓவரில் சேஸ் பண்ணுவாங்களான்ற அந்த ஸ்கோர் வந்துட்டு 208 19.2 ஓவரில் தான் சிஎஸ்கேவால் சேஸ் பண்ண முடியாது. ஸோ மிடில் ஆர்டர் பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. உர்வில் பட்டேலுடைய இன்னிங்ஸ்க்கு அப்புறமே வந்துட்டு பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ எல்எஸ்சியோடைய பவுலிங் பொறுத்த வரைக்குமே முகமது ஷமியும் சரி பிரின்ஸ் யாதவும் நல்லா தான் போட்டிருந்தாங்க. 4 ஓவர் 37 36 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் விக்கெட் எதுவுமே எடுக்கல. திக்வேஷ் சக்தி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். 4 ஓவர் 45 ரன் ஆனால் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஆவேஷ் காலுமே 4 ஓவருக்கு 44 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஷபாஸ் அஹ்மத் 3 ஓவர் 30 ரன் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ எய்டன் மார்க்கம்னா வெறும் 2 பாலில் போட்டு 16 ரன் கொடுத்துருந்தாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிளில் இந்த மேட்ச் அப்புறம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக 5வது இடத்துல இருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்குமே. ஸோ 6 வின்னு 12 பாயிண்டில் இருக்காங்க. நெட் ரன்ட்டுமே பாசிட்டிவ் வந்திருக்கு. பாயிண்ட் 185 வந்திருக்கு. ஸோ அடுத்து இந்த மேட்ச் ஆனது பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இது வந்துட்டு மேட்ச் நம்பர் 54. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு ஆஃப்டர்நூன் கேம் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே இது வந்துட்டு ஒரு நைட் கேமு. ஸோ எம்ஐ வந்துட்டு இந்த மேட்ச் எங்கே நடந்து பார்த்தீங்கன்னா மாலையில் நடந்தது. பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த மேட்ச் தான் அது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே பஞ்சாப் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பாஸ் எடுத்து வந்துருப்பாங்க. ஸோ ஆர்சிபி சூப்பரான பேட்டிங் ஆனாங்க. வெறும் 20 ஓவருக்கு 222 ரன் அடிச்சிருந்தாங்க. 4 விக்கெட் எடுத்து. ஸோ விராட் கோலி சூப்பராக ஆடினார். சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. 37 பால் 58 ரன் அடிச்சிருந்தாரு.
சகலுடைய பவுலிங் அவுட் ஆயிருப்பார். வெங்கடேஷ் ஐயரும் சூப்பராக ஆடினார். இம்பாக்ட் பேர் பண்ணாங்க. 40 பால் 73 ரன் அடிச்சிருந்தாரு வெங்கடேஷ் ஐயர். பயங்கரமாக ஆடினாரு. 8 4 4 6 பயங்கரமாக ஆடினார். தேவதத் படிக்கணுமே சரி அவருமே நல்லா தான் ஆடினார். ஸோ 25 பால் 45 ரன் அடிச்சிருந்தாரு. டிம் டேவிடும் பயங்கரமாக ஃபினிஷர் 12 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருந்தாங்க. பெத்தல 7 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ பிவிகேஸோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஹர்பீட் கவுர் தான் சூப்பரான பவுலிங் போடுறாரு. 4 ஓவருக்கு 35 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அஷ்டேபு 4 ஓவருக்கு 43 ரன்னு. அஸ்மதுல்லா ஓவர்ஸாக 4 ஓவருக்கு 38 ரன்னு. அப்புறம் யுஸ்வேந்திர சகல் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாரு. 3 ஓவருக்கு 42 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. லாபி பர்வேஷனே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக 3 ஓவருக்கு 43 ரன் கொடுத்துருந்தாரு. ஸோ இதனால் ஆர்சிபியோடைய டோட்டல் வந்துட்டு 222 ஒரு ஹியூஜ் டோட்டலாகவே இருக்குது. பிபிகேஸ் வந்துட்டு சேஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சா பார்த்தா பிபிகேஸ் வந்துட்டு அந்தளவுக்கு அவங்களால அடிக்கவே முடியல. ஸோ சீக்கிரமாகவே டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. குறிப்பாக குப்பகாண்டியாக இருக்கட்டும், ஷேஸ் ஐயராக இருக்கட்டும், ஆர்சிபியோட பவுலிங் பயங்கரமாக இருந்தது. ஸோ சஷாங்க் சிங் மட்டும்தான் லோன் வாரியர் மாதிரி 27 பால் 56 ரன் அடிச்சிருந்தாரு. ராஷிக் தார் சுத்தமான பவுலிங்கை பயங்கரமாக போட்டார். ஸோ கூப்பர் கண்ணனுமே சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். 22 பால் 37 ரன் அடிச்சிருந்தாரு, அவுட் ஆகிட்டாரு. மார்க்கஸ் ஸ்டார்னஸும் ரீசெண்டாக ஆடினாங்க. 25 பால் 37 ரன்னு. ஸ்ரேயாஸ் ஷெட்டி அவருமே நல்லா ஆடினார். 22 பால் 55 ரன்னு. ஆனால் நடுவில் வந்துட்டு ஓப்பனிங்ஸை சுத்தமாக வந்துட்டு ரன்ஸே அடிக்கல. ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் பிபிகேஸை பொறுத்த வரைக்கும் ரன்ஸ் அடிச்சதே ஓப்பனிங்ஸ் தான், ஓப்பனர்ஸ் தான். இப்போ ஓப்பனிங் சுத்தமாக ரன் அடிக்கல. விராட்சாரியா இருக்கட்டும், பிரக்ஷமரானா இருக்கட்டும், ஷேஸ் டாப் 3 ரொம்ப ரன்னே அடிக்கல. 0 1 2 இதுலேயே அவுட் ஆகிட்டாங்கனால பஞ்சாப்லாம் சேஸ் பண்ண முடியல. ஸோ அவங்க ஒரு டாப் 3 கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா பஞ்சாப் ஒரு சான்ஸ் இருந்ததுன்னே சொல்லலாம். 20 ஓவருக்கு 189 தான் அடிக்க முடியுது அவங்களால. ஸோ ஆர்சிபி ஒரு சூப்பரான போலிங்க. குறிப்பாக ரஷிதா சலாம் ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. 4 ஓவருக்கு 36 ரன் 3 விக்கெட்டு. புவனேஸ்வர் குமார் பயங்கரமாக போடுறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஃபைன் வைன் மாதிரியே அதில் ட்ரெயின் ஆகிட்டேன்னு சொல்லலாம். பயங்கரமாக சூப்பராக போடுறாரு. 4 ஓவருக்கு 38 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துருந்தாரு. ஜோஸ் ஹேசல்வுட்டுமே 4 ஓவருக்கு 36 ரன் 1 விக்கெட்டும். சுரேஷ் சர்மா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக 4 ஓவருக்கு 50 ரன் 1 விக்கெட்டு. குணால் பாண்டியா 3 ஓவருக்கு 27 ரன்னும். உமரேஷ் ஷெப்பர்ட் 1 ஓவர் தான் போட்டார். 8 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸோடைய இது வந்துட்டு கண்டினியூஸ் லாஸ்லேயே சொல்லலாம். இதனால் ஆர்சிபி டாப் ஆஃப் த டேபிளில் போயிட்டாங்க. ஆர்சிபி வந்துட்டு 10 மேட்ச்சில் 14 பாயிண்டில் இருக்காங்க. பிபிகேஎஸ் வந்துட்டு 10 மேட்ச்சில் 10 பாயிண்டில் இருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு ஆர்சிபியும் எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி அண்டு ஜிடி குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ டாப் இன்னும் 2 டீம் யாருன்னு தெரில. மேபி எஸ்ஆர்ஹெச் அண்டு சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 55 பஞ்சாப் வாரியர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸு. ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நைட் மேட்ச். இது என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா HPCA ஸ்டேடியம் தரம்சாலாவில் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்குமே பிபிகேஸ் டாஸ் தோற்றுனாங்க. டெல்லி டாஸ் ஜெயிச்சு போய் பர்ஸ் எடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பிரியான்சாரியா இருக்கட்டும், பிரக்ஷமரா இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா ஆடினாங்க. குறிப்பாக பிரியான்சாரியா வந்துட்டு 33 பால் 56 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ மாதவ் திவாரி பயங்கரமாக பவுலிங் போடுறாரு டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும். அவர் தான் வந்துட்டு பிளேயர் ஆஃப் தி மேட்ச்சு. 40 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. பயங்கரமாக ஆல்ரவுண்டராக இருக்கார். பிரக்ஷமரமே வந்துட்டு முகேஷ் குமாரோடைய பவுலிங் அவுட் ஆகிருப்பார். இப்போ அண்டு பிரியான்சாரியா 2 விக்கெட்டுமே மாதவ் திவாரி தான் இருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல நாக் ஆடினார். 36 பால் 59 ரன் அடிச்சிருந்தாரு, நாட் அவுட்டு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாருமே ரன் ஸ்கோர் பண்ண முடியல பஞ்சாபில். அப்போயுமே வந்துட்டு 20 ஓவருக்கு 210 ரன் அடிச்சிருப்பாங்க, 5 விக்கெட்டு இழப்புக்கு. ஸோ பவர் பிளேலேயே வந்துட்டு பிபிகேஎஸ் 72 ரன் அடிச்சிருந்தாங்க. எந்த ஒரு விக்கெட்டுமே போடல. ஆனால் அதுக்கப்புறம் டிசியோடைய பவுலிங் பயங்கரமான பவுலிங் பயங்கரமாக கம்பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ கேம் சேஞ்சர்ஸ் இந்த மேட்ச்சில் அக்ஷர் பட்டேல் பயங்கரமான ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸு. ஸோ விக்கெட்டும் எடுத்தார். 30 பால் 56 ரன் அடிச்சு பயங்கரமாக மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. டேவிட் மில்லரும் சரி 28 பால் 51 ரன் அடிச்சிருந்தாரு. பயங்கரமாக இருந்தார். 4 4 3 6 அடிச்சு பயங்கரமாக இருந்தார். மாதவ் திவாரி தான் சூப்பரான ஒரு கேம் சேஞ்சர். 40 ரன் கொடுத்து 2 விக்கெட்டும். பேட்டிங்கில் 8 பால் 18 ரன் அடிச்சிருந்தார். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டு 36 பால் 59 ரன் அடிச்சிருந்தார். ஸோ இதனால் வந்துட்டு டெல்லியுமே சூப்பரான சேஸ் பண்ணலாம். பயங்கரமாக சேஸ் பண்ணியிருக்காங்க. 210 அப்படின்ற ஸ்கோரை வெறும் 19 ஓவரில் சேஸ் பண்ணிட்டாங்க. 2 ஓவருக்கு 16 அடிச்சிட்டாங்க. 6 பால் சேஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸில். ஸோ இதனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்துட்டு 7வது இடத்துல இருக்காங்க. பஞ்சாபுடைய கண்டினியூஸ் லாஸ்னால அவங்க ஃபஸ்ட்டில் இருந்தாங்க. நம்பர் 1ல் இருந்து நம்பர் 4 பண்ணுறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பஞ்சாப் தாண்டி கீழே இருக்கிற டீமுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சாப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு சான்சஸும் இருக்குது. ஸோ யார் உள்ள வருவா, யார் டாப் 4 போவான்றது ஒன்றும் தெரியாமல் தான் இருக்குது. ஸோ அடுத்து என்ன மேட்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 56 குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாஸ் ஜெயிச்சு போனி பர்ஸ் எடுத்திருந்தாங்க.
ஸோ குஜராத் சூப்பரான ஒரு பேட்டிங் டிசிப்ளினே சொல்லலாம். பயங்கரமாக ஆடினாங்க. ஜிடி இது வந்துட்டு ஒரு டஃப் பிச்சில் நான் என்ன நினச்சேன், ஸ்டார்டிங்கில் 168 தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ 200+ அடிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா 168 இது ஒரு டஃப் பிச்சுனால பயங்கரமாக ஆடினாங்க. சாய் சுதர்ஷன் ஒரு சூப்பரான நாக் ஆனார். 44 பால் 61 ரன் அடிச்சு பயங்கரமாக அடிச்சிருந்தாரு. ஷாக்கிர் டிசானுடைய bowling அவுட் இருப்பார். சுமன் கில்லுமே வந்துட்டு சிக்ஸ் அவுட் ஆகிட்டாரு. சுமன் கில்லும் சரி, காசு பட்டாலும் சரி, டக்குனு அவுட் ஆகிட்டாங்க. சாய் சுதர்ஷன் மட்டும் தான் வந்துட்டு மேட்ச் நின்று கொஞ்சம் நல்லா ஸ்கோர் போஸ்ட் பண்ண ஒரு சான்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ நிஷாந்த் சித்து அவருமே நல்லா ஆடினார். 14 ஓவர் 22 ரன் அடிச்சிருந்தார். வாஷிங்டன் சுந்தர் பயங்கரமாக இருந்தார். நடுவில் 33 பால் 50 ரன்னு. ஸோ பயங்கரமாக இருந்தார். ஜேசன் ஓட்டு 10 பாலில் 11 ரன்னும் ராவத் வாட்டியும் ஒரு 4 அடிச்சிருப்பார். ஸோ பிபிக்கு இது எஸ்ஆர்ஹெச்சோடைய பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் சூப்பரான பவுலிங். 4 ஓவருக்கு 20 ரன் தான் கொடுத்துருந்தார் ஒரு விக்கெட்டு. நிதிஷ்குமார் ரெட்டி 3 ஓவருக்கு 27 ரன்னு. ப்ரொஃபைல் இங்கே பயங்கரமாக கொடுத்துருக்காரு. 3 ஓவருக்கு 17 ரன் கொடுத்து 2 விக்கெட்டும். ஸோ ஈஷான் மணி தான் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். 4 ஓவருக்கு 46 ரன்னும். சாக்கிர் டிஷன் வந்துட்டு 3 ஓவருக்கு 37 ரன் 2 விக்கெட்டு. ஸோ சிவகுமாருமே வந்துட்டு 2 ஓவர் 19 ரன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இது வந்துட்டு 168 தான், 14 ஓவரில் சேஸ் பண்ணால் ரன் ரேட் பயங்கரமாக ஏறிடலாம்னு நினச்சான். பார்த்தா டிராவிஸ் ஹெட் வந்துட்டு 4 பாலுக்கு அவுட் ஆகிருப்பார், டக் அவுட் ஆகிருப்பார். அபிஷேக் சர்மாவுமே வந்துட்டு 6 ரன் அவுட் ஆகிருப்பார். ஸோ அவங்களுக்கு ஓப்பனிங்ஸை ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. யாருமே ரன்ஸ் அடிக்கல. ஸோ எல்லாமே வந்துட்டு 11 ரன்னு 16 ரன்னு 15 ரன்னுக்கே அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ வெறும் 86 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பேட்மின்ஸ் கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் 30 பாலில் 19 ரன் அடிச்சிருந்தாரு. அதனால தான் வந்து 86க்கே வந்தது. இல்லை 86 கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோடைய ரன் ரேட் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கும். ஸோ இதனால் ஜிடி வந்துட்டு டாப் ஆஃப் த டேபிள் போயிருப்பாங்க இந்த மேட்ச் எல்லாமே. ஸோ பயங்கரமான இன்னிங்ஸ் ஆனாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு ஒரு பயங்கரமான கொலாப்ஸ்னே சொல்லலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே. ஸோ இதனால் வந்துட்டு மற்ற டீமுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குது. சிஎஸ்கேவாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், ஆர்ஆராக இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கு எல்லாமே நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எஸ்ஆர்எஸ் தோற்றுறதுனால ஜிடி ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு வீக் தான் தேவை. ஸோ எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே ஒரு நாக் அவுட் கேமாக இருக்க போது எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் சிஎஸ்கே அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அடுத்து இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 57 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இது எங்கே நடந்ததுன்னா ராய்பூரில் நடந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ஆர்சிபி வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இதனால் கொல்கத்தா வந்துட்டு ஒரு 190. ஸோ பேட்டிங் பர்ஸ் பண்ணும்போது கொல்கத்தா அஜிங்கர் ரஹானேவும் பின்னாலும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அஜிங்கர் ரஹானே வந்துட்டு 13 பால் 19 ரன் அடிக்கும்போது ஜவஹர் ஒரு சூப்பரான பவுலிங் ப்ளஸ் கேட்சிங் பயங்கரமாக போட்டுப்பார். ஸோ ஃபின்னாண்டில் வந்துட்டு 8 பால் 18 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிருப்பார். புவனேஸ்குமாரோடைய சூப்பரான பவுலிங்கை. ஸோ அந்தரேஷ் ரவிவன்ஷி பயங்கரமாக ஆடுறாரு. பயங்கரமான ஒரு பேட்டிங்கு. 46 பால் 21 ரன் அடிச்சிருக்கும்போது அவர் ரன் அவுட் ஆயிருப்பார். டேவிட் படிக்கிற ரன் அவுட்னால. ஸோ கேமரா கேமே கொஞ்சம் நல்ல டீசெண்டான இன்னிங்ஸ். 24 பால் 32 ரன். ஆனால் ரஷிக் சலாமுடைய பவுலிங்கில் அவுட் ஆயிருப்பார். ரிங்கு சிங் ஒரு சூப்பரான ஃபினிஷ் பண்ணுறாரு. 29 பால் 49 ரன்னு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 20 ஓவர் 192 ரன்னு. ஸோ 4 விக்கெட் 3 எக்ஸ்ட்ராஸு. ஸோ ஆர்சிபியோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் புவனேஸ்குமார் சூப்பரான பவுலிங். 4 ஓவருக்கு 36 ரன் ஒரு விக்கெட்டு. ஜேக்கப் டெஃபி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். 4 ஓவருக்கு 48 ரன்னு. யோசேஸ்வர் வந்து 4 ஓவருக்கு 35 ரன் ஒரு விக்கெட்டும். ரஷிக் சலாம் 4 ஓவருக்கு 35 ரன் ஒரு விக்கெட்டும். குணால் பாண்டியா 4 ஓவருக்கு 39 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் பத்திர ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் தான் இருந்தார். 12 பால் 15 ரன் அடித்தார். ஆனால் விராட் கோலி ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ்னு சொல்லலாம். 60 பால் 105 ரன் அடிச்சிருப்பார். நாட் அவுட்டு 11 4 3 6 அடிச்சிருப்பார். பயங்கரமாக அடிப்பார். டேவிட் படிக்கல் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. 27 பாலில் 39 ரன் அடிச்சிருப்பார். 7 4 அடிச்சிருப்பார். ரஜத் பலிடாரும் 8 பால் 11 ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பார். டிம் டேவிடும் சரி, ஜிதேஷ் சர்மாவும் சரி நல்ல ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக விராட் கோலியோட இன்னிங்ஸ் தான் மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸை பயங்கரமாக ஆடிப்பார். இதனால் 19.1 194 ஈஸியாக சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொல்கத்தாவுடைய பவுலிங் பொறுத்த வரைக்குமே வைபவ் வராதான் பயங்கரமாக எக்ஸ்பென்சிவ். 4 ஓவர் 48 ரன்னு எந்த விக்கெட்டுமே எடுக்கல. ஸோ சௌரவ் துபே அவரும் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 ஓவருக்கு 21 ரன் கொடுத்துருப்பாரு. கார்த்திக் ராணி 4 ஓவருக்கு 32 ரன் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. சுனில் நரேனு 4 ஓவருக்கு 31 ரன் ஒரு விக்கெட். மற்ற எல்லாருமே எக்ஸ்பென்சிவாக தான் இருப்பாங்க. கேமல் கிரீனாக இருக்கட்டும், அனுகுல் ராயாக இருக்கட்டும் 20 ரன்னு 36 ரன் மேலே போயிருப்பாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. பயங்கரமான கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சாம்பியன் சைடு இன்னொரு வாட்டி திருப்பி வந்துட்டு அவங்க டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுற நிலைமையில தான் இருக்காங்க. பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் தோற்றதுனால அவங்களுக்கு ஒரு எலிமினேட் போகிற சான்சஸாக தான் இருக்குது. ஸோ யார் பிளே ஆஃப் போவா, யார் எலிமினேட் ஆவான்றது ஒவ்வொரு மேட்சும் மாறிட்டே தான் இருக்குது.
ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்தது அதுக்கான ரிவ்யூஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.